ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு முட்டையை நம்ம அவிச்சு உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம். அந்த சின்ன ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 100 கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். 3 தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி தண்ணி பிரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு தேவையான அளவுக்கு நல்ல மிளகுத்தூள் போட்டு நல்லா கிண்டி இந்த அளவுக்கு வற்ற வச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அவிச்சு எடுத்த முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் நல்லா கொத்தமல்லி தலை மேலாப்பில் நல்லா மலைச்சாரல் மாதிரி தூவி போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். கிண்டி எடுத்து சாப்பிட்டா அடிப்பொலியான எக் கிரேவி ரெடி. மஸ்ட் ட்ரை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேச்சுலர்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற நண்பர்களுக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இது ஒரு அடிப்பொலியான ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கிரேவி பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி, இடியப்பம் எல்லாத்துக்கும் அடிப்பொலி காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. மஸ்ட் ட்ரை, மஸ்ட் ட்ரை. இது எங்கள் அக்காளோட ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே.